திருச்சிற்றம்பலம். தலத்தின் சிறப்பு. சாமி பேரு அம்பாள் பேர் சொல்லுங்க. தலம் பேரு திருக்கோடீஸ்வரர் கோயில், திருக்கோடிக்கா. சிவஸ்தலம் பெயர் திருக்கோடிக்கா. இறைவன் பெயர் திருக்கோடீஸ்வரர். இறைவி பெயர் வடிவாம்பிகை திரிபுர சுந்தரி. அதிகம் திருநாவுக்கரசர் 3, திருஞான சம்பந்தர் 1. எப்படி போக சொல்லணும், எப்படி போவது? தலத்தின் சிறப்பு. சனி பகவானும் யமனும் எதிரெதிர் சன்னதியில் அருள்கின்ற தலம். அதே போல் சித்திரகுப்தனும் துர்வாச முனிவரும் எதிரெதிர் சன்னதியில் உள்ள தலம். தலத்தின் தீர்த்தமான காவேரி நதி உத்திரவாகினியாகிய தெற்கிலிருந்து வடக்காக பாய்கிறது. கார்த்திகை மாதம் ஞாயிறு என்று விடியற் காலையில் இத்தலத்தில் காவிரியில் நீராடினால் எல்லா பாவங்களும் தொலைந்துவிடும் என்பது ஐதீகம். இத்தலத்தில் உள்ள சனி பகவான் பாலசனி என்று அழைக்கப்படுகிறார். இவரது தலையில் சிவலிங்கம் உள்ளது. கண்டராதித்த சோழரின் மனைவிமான செம்பியன் மாதேவியாரின் ஆணைப்படி செங்கற்களால் ஆன கோயில் இடிக்கப்பட்டு கற்றடியாக திரும்ப கட்டப்பட்ட சிறப்புடைய தலம். 3 கோடி மந்திரங்களும் சாப விமோசனம் பெற இத்தலத்திற்கு வந்து சிவனின் முன்னிலையில் சரியாக மந்திரங்களை உச்சரித்து சாப விமோசனம் பெற்ற தலம். 3 கோடி மந்திரங்களும் சாப விமோசனம் பெற இத்தலத்திற்கு வந்து சிவனின் முன்னிலையில் சரியாக மந்திரங்களை உச்சரித்து சாப விமோசனம் பெற்ற தலம். அதே போல் 3 கோடி தேவர்களும் இத்தல இறைவனை வழிபட்டு ஞான முக்தி அடைந்த தலம். பெரிய விஷயம். ஒரு சமயம் கைலாசத்தையும் திருக்கோடிக்காவையும் ஒரு தராசில் வைத்து பார்த்தபோது இத்தலம் உயர்ந்து கைலாசம் கீழே போய்விட்டது. என்னுடைய திருமேனிக்கு சமமான பெருமை கொண்ட தலம் இது என்று சிவபெருமானால் சிலாகித்து கூறப்பட்ட தலம். இத்தலத்தில் செய்யும் தியானம், ஹோமம், ஜபம் எல்லாம் மும்மடங்காக பலிக்கின்ற பெருமையுடைய தலம். கோவில் அமைப்பு. 5 நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறது. 5 நிலை ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறது. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் எதிரில் கவசமிட்ட கொடிமரமும், கொடிமரத்து விநாயகர், பலிபீடம், நந்தியும் காட்சி தருகின்றன. முன் மண்டபத்தில் வலதுபுறம் அம்பாள் சந்நிதி உள்ளது. வடிவாம்பிகை நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறாள். உட்பிரகார வலத்தில் கரையேற்று விநாயகர், மயில் வாகனர், சிவலிங்க மூர்த்தங்கள், கஜலட்சுமி, ஜேஷ்டா தேவி, கால பைரவர், சூரியன், சந்திரன், சனி பகவான், துர்வாசர் சன்னதிகள் உள்ளன. கோஷ்ட மூர்த்தங்களாக ரத்தன விநாயகர், நடராசர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை உள்ளனர். பலம் முடித்து உள்மண்டபம் சென்று துவார விநாயகரையும் பாலசுப்பிரமணியரையும் தரிசித்து வாயில் கடந்தால் நேரே மூலவர் தரிசனம். மூலவர் கருவறை செல்லும் வழியில் இருபுறமும் சித்திரகுப்தரும் யமதர்மனும் உள்ளனர். இது இத்தலத்தின் விசேஷ அமைப்பாகும். திருக்கோடீஸ்வரர் சதுர பீடத்தில் உயர்ந்த பானத்துடன் சுயம்புலிங்க உருவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். கருவறை மேற்கு சுவற்றில் முதலில் உள்ள அறையில் நாகலிங்கம், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் மனோன்மணி அம்பாள் விக்கிரங்கள் உள்ளன. அடுத்து உள்ள சன்னதியில் 6 முகம், 12 கைகள், கைகளில் நாககனி, வில், பானம் மற்றும் பிற படைக்கலங்களோடு வள்ளி தெய்வானையுடன் அசுர மயில் வாகனத்தில் முருகர் காட்சி அளிக்கிறார். இதை அடுத்து ரிக் யஜூர் சாம அதர்வன என்னும் 4 வேத சிவலிங்கங்கள் காணப்படுகின்றது. அதை அடுத்து கஜலட்சுமி விக்கிரகம் 2 கால்களையும் தொங்கவிட்டுக் கொண்ட நிலையில் உள்ளது. இறுதியில் சனீஸ்வரனின் மனைவியான ஜேஷ்டா தேவி
மகன் மாந்தி, மகள் மாந்தாவுடன் உள்ள சிலை உள்ளது. மாந்தாவின் கையில் தாமரை மலரும், மாந்தியின் முகம் ரிஷப முகமாயும் இம்மூன்றும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு அற்புதமாய் காட்சி அளிக்கின்றன. வடக்கு சுற்றில் கோயிலின் தலவிருட்சமான பிரம்பு மரம் உள்ளது. அடுத்து அஷ்டபுஜ துர்க்கை சந்நிதியும், அதை அடுத்து சண்டிகேஸ்வரர் தனி சந்நிதியும், அருகில் புஷ்கரனையும் கிணறு உள்ளது. இதை கடந்து சென்றால் பிரம்மாவுக்கு என்று ஒரு சிறு தனி சந்நிதி உள்ளது. ஆலயத்தில் சிற்பங்களுக்கு பஞ்சமில்லை. சிவபெருமானின் 64 லீலைகளில் பெரும்பான்மைகளை மிக நுட்பமாக பல்லவ கால சிற்ப அமைவில் திருச்சுற்றிலும் ஏனைய பல இடங்களிலும் காண முடிகிறது. சிற்பங்கள் யாவும் வெகு அற்புதமாய் கண்ணை கவரும் விதத்தில் அமைந்திருக்கின்றன. ராஜகோபுர வாயிலில் காமதேனு, கற்பக விருட்சம், குதிரை மற்றும் யானை, வீரர்களின் போர்க்காட்சிகள், மனுநீதி சோழன் நீதி வரலாறு, அண்ணனின் கோகுல லீலைகள், மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்ட 22 விதமான வாத்தியங்களை இசைக்கும் மாந்தர்கள் யாவும் கண்ணிற்கு விருந்தாய் அமைந்துள்ளன. இதே போன்று திருக்கோடீஸ்வரரின் கருவறை வெளிச்சுவற்றிலும் அழகிய சிற்ப கோலங்கள் உள்ளன. தெற்கு சுவரில் முதலில் நடராஜர் சிற்பம் உள்ளது. இடதுபுறம் சிவகாமியும், வலதுபுறம் காரைக்கால் அம்மையார் பேய் உருவில் தலைவிரி கோலமாய் தாளமிட்டபடி சிவனது கூட்டினை கண்டு ஆனந்திக்கிறார். திருவடியின் கீழ் இசை பாடுவோர், மத்தளம் அடிப்போர், தாளமிடுவோர் என 3 கணங்கள் உள்ளனர். அடுத்து வரிசையாக பிச்சாடனர், விஷ்ணுவின் மோகினி அவதாரம், ஒரு குள்ள பூதம், அமர்ந்த நிலையில் மகா கணபதி, அகத்திய முனிவர், தட்சிணாமூர்த்தி, அத்திரி முனிவர், பிருகு முனிவர் உள்ளார்கள். விமானத்தில் பிச்சாடனர் உருவம் 8 கரங்களுடன் சூலம்பேந்தி அகோர தாண்டவ மூர்த்தியாக மிக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் காணப்படுகிறது. சுவாமியின் கருவறை மேற்கு சுற்றில் லிங்கோத்பவர், மகாவிஷ்ணு நின்ற கோலம், அவருக்கு இருபுறமும் உச்ச முனிவரும் வசிஷ்ட முனிவரும் உள்ளனர். விமானத்தில் மகாவிஷ்ணு அமர்ந்த கோலத்தில் காணப்படுகிறார். வடக்கு கருவறை சுவற்றில் முதலில் கௌதம மகரிஷியும், அடுத்து பிரம்மாவும், தொடர்ந்து காசிப ரிஷி, அஷ்டபுஷ துர்க்கை, அர்த்தநாரீஸ்வரராக உள்ளனர். விமானத்தில் பரமேஸ்வரன் காட்சி அளிக்கிறார். கிழக்கு புற விமானத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் சிற்பம் அமைந்துள்ளது. யம பயம் நீங்கும் தலம். சிவபுராணத்தில் 12வது அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி இத்தலத்தின் மகிமைக்கு மேலும் சிறப்பூட்டுவதாக அமைந்திருக்கின்றது. தன் கணவனை கொன்றுவிட்டு நெறி தவறி தன் வாழ்க்கையை நடத்தி வந்த லோககாந்தா என்ற பெண்மணி வாழ்க்கையின் இறுதி காலத்தில் திருக்கோடிக்கா வந்து தங்க நேர்ந்தது. அவள் மரணம் அடைந்ததும் யம தூதர்கள் அவளை தண்டிக்க நரகலோகம் அழைத்து சென்றனர். சிவ தூதர்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றனர். யம தர்மராஜன் சிவபெருமானிடம் வந்து முறையிடுகிறார். நமது தலமான திருக்கோடிக்காவோடு சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க யமனுக்கு அதிகாரம் இல்லை என்றும், கால தேச வர்த்தமானங்களால் இங்கு வந்தவர்களை யமன் கண்ணெடுத்தும் பார்க்க கூடாது என்றும், திருக்கோடிக்கா என்ற ஒலியை காதால் கேட்டவர்களை கூட தண்டிக்கும் உரிமை யமனுக்கு இல்லை என்றும், அந்த மண்ணை மிதித்தவர்களிடம் அவன் நெருங்கவே கூடாது என்றும் கட்டளையிடுகிறார். லோககாந்தா என்ற பெண்மணி லோககாந்தா என்ற அந்த பெண்மணி இத்தலத்தில் சம்பந்தப்பட்டு விட்டதால் யமனிடமிருந்து விடுபட்டு பின் முக்தி அடைகிறார். காசியை போல இத்தலத்தில் வாழ்பவர்களுக்கு யம பயம் கிடையாது. இந்த நம்பிக்கையை உறுதி செய்வது போல இவ்வூரில் மயானம் தனியாக இல்லை. இவ்வூரில் மரிப்பவர்களை காவிரி நதியின் மறுகரைக்கு கொண்டு சென்று தகனம் செய்யும் வழக்கம் தொன்று தொட்டு இன்று வரை தொடர்கிறது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தலம். இந்த தலத்தை நாம இன்றைய தினம் வழிபாடு செய்கிறோம் என்று சொன்ன
எவ்வளவு பெரிய தவம் செய்திருக்கணும் பாருங்க. காசிக்கு நிகரான தலம், கைலாயத்தை விட உயர்ந்த தலம். இந்த தலத்திலே வழிபட்ட அடியார்களையும், இந்த தலத்திலே இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து வழிபட்டார்களோ அவர்களை யமன் துன்புறுத்த கூடாது என்பதை, யமபயமே இல்லாத ஒரு அடியார்களை உருவாக்குகின்ற இந்த அற்புதமான தலம். இந்த தலத்துல தான் இந்த வாழ்க்கையெல்லாம் நிலையானது இல்லை. இந்த வாழ்க்கையெல்லாம் நீங்க ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாம் வாழக்கூடாது என்று திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகத்தை மிக அற்புதமாக இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு பட்டியல் போடுகிறார். இந்த வாழ்க்கையில என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு, இந்த வாழ்க்கையெல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கோடிக்காவை வந்து நாம் சேர்ந்து விட வேண்டும் என்று மிக தெளிவாக பாடுகிறார். அந்த பதிகத்தினை இப்பொழுது தொடர்ந்து சிந்திப்போம். வந்து வரலாம். கதறி நன்ன கதனா இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையாள் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமின் மின்தயங்கு ஜோதியான் பெண்மதி விரிபுணல் ஒன்றை துன்று சென்னியான் கோடிக்காவு சேர்மினே கோடிக்காவு சேர்மினே இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையாள் இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையாள் மின்தயங்கு ஜோதியான் பெண்மதி விரிபுணல் அல்லல் மிக்க வாழ்க்கையை ஆதரித்திராது நீர் பிள்ளை அன்ன வாழ்முதல் வெள்வளை ஓர் பாகமாம் துக்கமிக்க வாழ்க்கையின் சோர்வினை துறந்து நீர் அக்கணிந்து அரைமிசை ஆரணிந்த சென்னி மேல் பண்டு செய்த வல்வினை பட்டர கெடும்பகை மண்டு கங்கை செஞ்சடை வைத்து மாதோர் பாகமாம் முன்னை நீச்சை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது உன்னை வென்ற கொன்றையான் பூதம் பாட ஆடலான் ஏவமிக்க சிந்தையோடு இன்பமெய்தலாம் என காவல் மிக்க மாநகர்
காய்ந்து வெங்கனல் பட ஏனழிந்த வாழ்க்கையை இன்பமென்று இருந்து நீர் மானழிந்த மூப்பினார் வருந்த முன்னம் வந்திரோ வானம் பூனல் வெள்ளெலும்பினா பொன்திகள் சடைமுடி மற்றையோ வாழ்க்கைமை என்னும் மனத்தினை தவிர்த்து நீ வென்றி கொள் கசமுகன் விரல்கட இருத்ததோர் மங்கு நோய் விரும்பினி மாயும் வண்ணம் சொல்லுவன் வெங்கன் மாழ்விடை உடை வேதியல் விரும்பும் ஓர் தட்டொடு தலைமயில் பீலி கொள் சமணரும் விட்ட புன் தடையினா மேதகும் முழவொடும் கொந்தனி குளிர் பொழில் கோடி காவு மேவிய அந்த நற்புகழியுள் ஆய்வேள்வி ஞானசம் ஞானசம் வந்தன தமிழ் வல்லார் பாவம் ஆன பாருமே சம்பந்தன தமிழ் வல்ல பாவமான பாருமே பாவமான பாருமே பாவமான பாருமே பாவமான பாருமே. இந்த பதிகத்தை பாடினா நமக்கு இந்த வாழ்க்கையினுடைய அருமை நன்றாக தெரியும். இந்த வாழ்க்கையினுடைய அல்லலை போக்குவதாகவும் இந்த கோடிக்காவிலே இருக்கிற பெருமான் அதை நீக்குவதாகவும் ஞானசம்பந்தர் நமக்கெல்லாம் அற்புதமான ஒரு பதிகத்தை அருளி செய்திருக்கிறார். அடுத்தபடியாக திருநேரிசை திருநாவுக்கரசு நாயனார் 4ஆம் திருமுறையிலே அருளி செய்யப்பட்டது நவரோஸ். நெற்றி மேல் கண்ணினானே நீருமை பூசினானே கற்றை பொன் சடையினானே கடல்விடம் பருகினானே செற்றவர் புறங்கள் 3 புத்தமிழ் குணத்தினானே கோடி கடி கமல் கொன்றையானே கபாலம் கையேந்தினானே அடியினை பரவ நாளும் அடியவர் கருள் செய்வானே நீருமை பூசினானே நிகழ்ச்சிகள் மழுவினானே ஆறுவோர் 4 வேதம் அறம் உரை தருளினானே காலனை காலால் செற்று அன்றருள் புரி கருணையானே ஞாலமா
சிறுமையானே நரில் இளம் திங்கள் சூடும் கோலமாசரையினானே கோடிக்கா உடைய கோவே பூன் அரவு ஆர்கானே புலி உரி அறையினானே காணில் வெண் கோவலமும் கையில் ஓர் கபாலம் ஏந்தி ஊனும் ஓர் பிச்சையானே உமை ஒரு பாகத்தானே கோணவெண் பிறையினானே கோடிக்கா உடைய கோவே கேழல் வெண் கொம்பு பூண்ட இளரொளி மார்பினானே மாலை ஒன் கண்ணினார்கள் வளைதனில் மயங்குகின்றேன் அழல் உமிழ் அங்கையானே அறிவையோர் பாகத்தானே நிழல் உமிழ் சோலை சூழ நீள்வரி வண்டினங்கள் ஏ அடி சிலையினாலே புறம் அவை எரி செய்தானே ஆவடு துறையூளானே ஐவரால் ஆட்டப்பட்டேன் ஏற்ற நீர் கங்கையானே இருநிலம் தாவினானும் ஆற்றலால் அளக்கள் உற்றார்க்கு அழல் ஒரு ஆயினானே பழகனான் அடிமை செய்வேன் பசுபதி பாவனாசா அழகனே அரக்கன் தின்தோல் அறுவரை நெறிய ஊன்றும் குலகனே கோல மார்பா கோடிக்கா உடைய கோவே கோடிக்கா உடைய கோவே திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை மாயாமால கோளராக ஐயா மாயா ததரீ நன்ன ததனா சங்குளாம் முன்கை தையலோர் பாகத்தன் பெண்குளாம் மதவேளம் வெகுண்டவன் பொங்குளாம் ஒளில் கோவிக்காவா என எங்கிலாததோ இன்பம் வந்து எய்துமே இன்பம் வந்து எய்துமே சங்குலாம் முன் கை தையலோ பாகத்தன்
கொங்குலா போலில் கோடி காவாயன வாடி வாழ்வது என்னாவது மாதர் பால் கோடி காவணி கூரே ஊரிலே முல்லை நன்முருவள் பொமை பங்கனார் கொல்லை ஏற்றினார் கோடி காயன்றங்கு நாவலம் பெருமாறு மண் ஓள மஞ்சடை கோடி காவாயன வீருதான் பெருவா சீலராகிலும் கூறுவேன் கோடிகா ஊழா என்று மாள் நாடி நாரணன் நான் முகன் வானவரே கோடி காவனை கூறாத நாளேலாம் வரங்களால் வரையை எடுத்தான் தன்னை புறங்கு சேர்போளில் கோடி காவா ஏன இறங்குவேன் மனத்து ஏதங்கள் தீரவே ஏதங்கள் தீரவே திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக திருத்தாண்டகம் அரிக்காம்போது. கண்தலம் சேர் நெற்றி இளங்காளை கண்டாய் கள்மதில் சூழ் கந்தமாதனத்தான் கண்டாய் மண்தலம் சேர் மயக்கு அறுக்கும் மருந்தும் கண்டாய் மதில் கச்சி ஏகம்பம் மேயான் கண்டாய் விண்தலம் சேர் விளக்கொளியாய் நின்றான் கண்டாய் மீயச்சூர் திரியாத விகிர்தன் கண்டாய் கொண்டலம் சேர் கண்டத்தியம்
கூத்தன் கண்டாய் கோடிக்கா அமர்ந்து உரையும் உலகன் தானே. கண்தளம் சேர்நெற்றி இளங்காலை கண்டாய் கல்மதில் சூழ் கந்த மாதன் தன் கண்டாய். கண்தளம் சேர்நெற்றி இளங்காலை கண்டாய் கல்மதில் சூழ்ந்த கந்த மாதனத்தான் கண்டாய். வெண்தளம் சேர்விளக்கு ஒளியாய் நின்றான் கண்ட மீயச்சூர் பிரியாத விகிர்தன் கண்டாய். கண்டாடு பூங்குழலால் பாகம் கண்டாய் மறைக்காட்டு உரையும் மணாளன் கண்டாய். செண்டாடி அவுணர்புறம் செற்றான் கண்டாய் திருவாரூர் திருமூலன் தானன் கண்டாய். அலையார்ந்த புனல் கங்கை சடையான் கண்டாய் அடியவர்க்கு ஆரமுதம் ஆனான் கண்டாய். இளையார்ந்த திரிசூல படையான் கண்டாய் ஏழுலகமாய் நின்ற எந்தை கண்டாய். மற்றாரும் தன்னொப்ப இல்லான் கண்டாய் மயிலாடுதுறையிடமா மகிழ்ந்தான் கண்டாய். ஆற்றார்கள் கற்றானாய் நின்றான் கண்டாய் ஐயாறு அகலாத ஐயன் கண்டாய். வாரார்ந்த வனமுளைய பங்கன் கண்டாய் பார்ப்போர் காப்பா மகிழ்ந்த கண்டாய். நீரார்ந்த நிமிஷடை ஒன்றுடையான் கண்டாய் நினைப்பார்தம் வினைப்பாரம் இழப்பான் கண்டாய். கடிமழிந்த மலர் கொன்றை சடையான் கண்டாய் கண்ணப்ப விண்ணப்ப கொடுத்தான் கண்டாய். அடிமழிந்த சிலம்பளம்ப திரிவான் கண்டாய் அமரகணம் தொழுதேத்தும் அம்மான் கண்டாய். உடையாடு கரதலம் ஒன்றுடையான் கண்டாய் ஒரு
ஒற்றியூர் ஒற்றிய உடையான் கண்டாய் இழையாடும் என் புயத்த இறைவன் கண்டாய் என் நெஞ்சத்துள் நீங்க எம்மான் கண்டாய் படமாசு பண்ண கச்சி ஆசை அசைத்தான் கண்டாய் பாராய் துறையும் பாசூரும் ஏயான் கண்டாய் கடமாடு கந்தன் கண்டாய் கைலாய தேவி இருந்தான் கண்டாய் கோடிக்கா அமனுரையும் உலகந்தானே கோடிக்கா அமனுரையும் உலகந்தானே கோடிக்கா அமனுரையும் உலகன் திருச்சிற்றம்பலம். மிக அருமையான பதிகம். இதெல்லாம் நான் பாட இறைவன் தான் பாட வச்ச. அருமையா பாடினோம். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். வழிகாட்டிங்க நாங்கள் பாடுவோம். இல்லை, ஒரு பாடசாலையில கூட இந்த அளவுக்கு பாடுறது அத்தனை பேரும் வந்து வணங்கி இருக்கிறாங்க இந்த கோயிலில். 3000 கோயில் படித்ததுலேருந்து 33 கோடி தேவர்களும் வந்து வணங்குறாங்க. நாமக்கல் வர சொல்லியிருக்காங்க. அதை விடுங்க. யம பயம் எங்க போச்சு? இல்லை இந்த ஊர்ல அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என் ஏரியா எப்படி புரியல.